ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான நான்வெஜ்க்கு டஃப் கொடுக்குற சோயா சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். என்னைக்காவது விரத நாட்களில் நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்குது, வீட்டில் வந்து நான்வெஜ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ்ஜை விடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் சோயா சங்கா நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருங்க. 15 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா இறுக்கி புளிஞ்சு அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரலாம் நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தக்காளி வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன், அதனால் 1 மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஒருவேளை சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போய் வந்துட்டு பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அடுத்ததான் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அடுத்ததாக இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மசாலாவெல்லாம் நல்லா 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. அதுலேருந்து எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரலும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சோயா சங்க்ஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த சோயா சங்க்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் முழுசாக சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா சோயா சங்க்ஸும் நல்லா இந்த தண்ணியில் போகிற மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். எல்லா சோயா சங்கும் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸஸாக அடியில் இருக்கு இல்லையா தண்ணி, இது வத்துற வரலும் இதை நல்லா நம்ம வந்துட்டு வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் போதே வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இது வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ஜீரகத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகாது, அங்கங்கே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகி நின்றுடும். இப்போ இந்த சுக்கா வந்துட்டு நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரல இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தண்ணியாட்டம் இருந்தால் சொத சொதன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரை ஆட் பண்ணிட்டு அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மீல் மேக்கர்லாம் எவ்வளோ சுருண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம முன்னாடி போடும்போது எவ்வளோ நிறையா இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வந்துட்டு சுருண்டு வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இப்படி நல்லா சுருண்டு வந்தால் தான் அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சிலர் சொல்லுவாங்க சோயா சங்க் வந்து சாப்பிட பிடிக்காது, ஏன்னா அது வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், சக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது வந்து சரியாக வந்து குக் பண்ணாதனால தான் அந்த மாதிரி இருக்கும். சும்மா போட்டு மசாலாவோட கலந்து விடாமல் இந்த மாதிரி அந்த தண்ணியிலே நல்லா வேக வச்சு அதை வந்து சுண்ட வச்சு அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இந்த சோயா சங்கை வந்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவையாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் கூட. ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது டயட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சோயா சங்க் வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுருண்டு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல சோயா சங்க், ஒரு சில இடத்துல வந்து மீல் மேக்கர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர், நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சோயா சங்க் சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இனி
பண்ணி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது செய்யும் போதே எனக்கு வந்துட்டு இதை சாப்பிடணும் அப்படி இருந்ததுங்க. இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்கள் டயட்லேயே இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நீங்கள் வந்து ஜிம் போகிறீங்க இல்லை வந்துட்டு டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக போட்டு தான் செஞ்சுருக்கோம். உங்கள் ப்ரோட்டீன் இன்டேக்கு நான்வெஜ்ஜுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ங்க. அண்ட் இதோட காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. கம்பேர்ட் டு சிக்கன் அண்ட் மட்டன் இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி. அண்ட் ப்ரோட்டீனாக அதுக்கு ஈக்குவலாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வீடியோவை ஜிம் போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.